ஏற்காட்டில் பெய்த கனமழை காரணமாக சிற்றாற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் புளியங்கடை மற்றும் புத்தூர் ஆகிய மலை கிராமங்களுக்கு செல்லும் தரைப்பாலம் உடைந்தது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், முழு விவரங்களை சொல்லலாம். அதாவது பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்காட்டை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. ஏற்காட்டில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 40 சென்டிமீட்டர் அளவில் மழை பொழிந்திருக்கிறது. குறிப்பாக கனமழை, பலத்த காற்று போன்றவற்றின் காரணமாக ஏற்காட்டின் பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்து முறிந்து விழுந்தன. அதே போல மின்கம்பங்கள் சாலைகளில் விழுந்தன. இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் தான் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிற்றாறு, வாணியாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்காடை பொறுத்தவரை 67 மலை கிராமங்கள் உள்ளன. இந்த பகுதியில் சிற்றாறுகள் ஆங்காங்கே இருக்கின்றன. அந்த சிற்றாறுகளில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஏற்காடு மலை கிராமமான வெள்ளக்கடை ஊராட்சிக்கு உட்பட்ட புளியங்கடை கிராமத்திற்கு செல்வதற்காக ஒரு தரைப்பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தரைப்பாலத்தை செல்லக்கூடிய அந்த சிற்றாறில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த தரைப்பாலம் தற்போது முழுவதுமாக இடிந்து விழுந்திருக்கிறது. இதன் காரணமாக புளியங்கடை மற்றும் புத்தூர் உள்ளிட்ட அந்த கிராம மக்கள் வெளியே வர முடியாமல் ஒரு தவிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பகுதியிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த புத்தூர் தரைப்பாலம் வழியாகத்தான் அவர்கள் ஏற்காட்டிற்கு வர வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் அந்த தரைப்பாலம் தற்போது இடிந்து விழுந்ததின் காரணமாக அந்த மக்கள் வெளியேற முடியாமல் ஒரு தவிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். இதே போலதான் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு மலை கிராமங்களிலும் தற்போது தரைப்பாலங்கள் மூழ்கடித்து சென்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஏற்காட்டில் பல்வேறு இடங்களில் சிற்றாறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த சிற்றாறுகள் அனைத்திலுமே தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் பல்வேறு இடங்களில் மக்கள் ஆங்காங்கே மலை கிராமங்களில் அவர்கள் வெளியே செல்ல முடியாமல் ஒரு தீவு போல் அவர்கள் அந்த மலை கிராமங்களிலேயே தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஏற்காட்டிற்கு மக்கள் யாரும் செல்லக்கூடாது. குறிப்பாக ஏற்காடு மலைப்பாதையில் தற்போது மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. 13வது கொண்டை ஊசி வளைவில் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதின் காரணமாக ஏற்காட்டுக்கு அதாவது அடிவார பகுதியில் இருந்து மேலே வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாதபடி அடிவாரத்திலேயே தடுப்பு ஏற்படுத்தி போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அவர்கள் தற்போது ஏற்காடு பகுதிக்கு சென்று அதை பார்வையிட இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஏற்காட்டை பொறுத்தவரை கடுமையான மழை கடந்த 2 நாட்களாக பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களும் தற்போது பல்வேறு மலை கிராமங்களும் அந்த மழை நீரால் சூழ்ந்துள்ளது என்றே கூறலாம். விரிவான தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.